நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக தலைவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய அந்த ஜூன் 3 அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது வெகு விமர்சையாக தமிழ்நாடு முழுவதும் திமுக தொண்டர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தற்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுககாரர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா இடங்களையும். அதை விட சில இடங்களில் கூடுதலான சில விளம்பரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. கட்சி ரொம்ப வேகமாக அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். உதயநிதி ஸ்டாலினான அந்த இம்பார்ட்டன்ஸ் அவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அது உண்மையிலே அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சாதகமான அம்சமா அல்லது திமுக அந்த வியூகம் அவரை வச்சு வரக்கூடிய அந்த வியூகம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? கலைஞர் அவர்கள் தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பி. அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. தன் எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சிந்தனை ஆற்றல், திரைப்பட வாழ்க்கை இதன் வழியாக தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு மனிதர். ஆன்மீக வார்த்தையில் சொன்னால் சுயம்பு என்ற ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் யதார்த்தத்தில் சுயம்பு யாருமே கிடையாது. பிறருடைய உதவி இல்லாமல் யாரும் முன்னுக்கு வர முடியாது. அதனால் அவர் தன்னுடைய அறிவாற்றலின் வழியாக கரையேறியவர் என்று கலைஞரை சொல்ல முடியும். அவருக்கு ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியம், ஒரு வரலாறு இருக்காது. ஏன்னா நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தவர் மட்டுமல்ல, ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்திய அரசியலையே தாக்கம் செய்தவர் என்று கூட சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய அரசியல் இருக்கிறது அவருக்கு. ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையில் ஒரு 80 வருடத்திற்கு மேலான அரசியல் வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது. அவருடைய நினைவு மங்குகிற வரைக்குமே, நினைவாற்றல் அவருக்கு மிச்சம் இருக்கிற வரைக்குமே அவர் அறிக்கை விட்டு கொண்டு பேசிக்கொண்டு எதிர்வினை ஆற்றிக்கொண்டு இருந்தார். அதனால் அவரோடு யாரையுமே ஒப்பிட முடியாது. ஸ்டாலினை கூட கலைஞரோடு ஒப்பிட முடியாது. அவருடைய பெருமை என்பது வேறு. உதயநிதியினுடைய வருகையை ஏன் திமுக காரர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று பல பேருக்கு ஒரு எதிர்மறை விமர்சனம் இருக்கிறது. அதற்கு நான் மிக முக்கியமான காரணமாக பார்ப்பது, திமுக, அதிமுக போன்ற பெரிய அரசியல் கட்சிகளில் நிறுவனமயமாக்கப்பட்ட அரசியல் கட்சி எழுதலாம். நிறுவனமயமாக்கப்பட்டது என்று சொன்னால் ஏறத்தாழ அங்கு 2ஆம் கட்ட தலைவர்களோ, மாவட்ட செயலாளர்களோ, ஒன்றிய செயலாளர்களோ, நகர செயலாளர்களோ ரொம்பவும் அதிகமான பேர் விரும்பக்கூடிய இடத்துல நிறையா பேர், ஒரு பெரிய க்ரௌடே அதுக்குள்ளே இருக்கும். அதில் நிலைத்து இருப்பார்கள். சில மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷமாக ஒரே ஆள் மாவட்ட செயலாளராக இருப்பார். மாற்றமே நிகழாது. அப்படி ஒரு கட்டமைப்பு ரொம்ப இறுகிய கட்டமைப்புன்னு கூட நான் அதை சொல்வேன். அப்படி ஒரு இறுகிய கட்டமைப்பை, ஒரு இரும்பு கோட்டை மாதிரியான கட்டமைப்பை அது திமுக பெற்றிருக்கிறது. அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதில் என்ன ப்ளஸ் இருக்குன்னா, அந்த கட்சியை அவர்கள் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ப்ளஸ். மைனஸ் என்னன்னா, புதியவர்கள் யாருமே ஆளுமை செலுத்த முடியாமல், யாராவது புதிய இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அந்த இடத்திலே அவர்களுக்கான இடம் அங்கு இல்லாமல் இருக்கக்கூடிய உறுப்பினராக சேர்ப்பாங்க. முதன்மைப்படுத்துகிற இடம் என்று வருகிற போது அந்த பகுதிகளிலே அவர்கள் பிரகாசிக்க முடியாத ஒரு நடைமுறை சிக்கல் நிறுவனமயமாக்கப்பட்ட அரசியல் கட்சியிலே இருக்கிறது. அதிமுக இதற்கு நேர் எதிராக அடிக்கடி நிர்வாகிகளை மாற்றுவது. நிரந்தரமாக யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் புகழ்மிக்கவராகவோ வெற்றியாளராகவோ மாறுவதை ஜெயலலிதா விரும்பாமல் சுழற்சி முறையிலே பதவி என்பதை போல அதிமுகவிலே அடிக்கடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த மாற்றம் நிகழ்ந்ததுல ஒரு நன்மை என்னன்னா, எளிய தொண்டனாக இருக்கிறவன், சாமானியனாக இருக்கிறவனும் அந்த கட்சிக்குள்ளே பதவிக்கு வந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையை ஜெயலலிதா விதைத்தார். அதே சமயத்தில் கட்சி ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஓரளவுக்கு பலவீனப்பட்டு பின்னாடியே போனதற்கு, அவர் மறைவுக்கு பின்னால் அந்த கட்சி ஒரு வலிமையான கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்த போதும் கூட ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாமல் அடையாளப்படுத்த முடியாமல் போன பின்னடைவுக்கும் அதே முடிவு காரணமாக இருந்திருக்கு. அதனால் உதயநிதியின் வருகை என்பதை திமுக காரர்கள் புதிய இளைஞர்களுக்கான கதவை திறக்கிற முயற்சியாக பார்க்குறாங்க. நமக்கும் பொறுப்பு கிடைக்கும், இவர் வந்ததன் மூலமாக சீனியர்ஸ் முதன்மைப்படுத்துவது என்கிற இடத்திலே இருந்து நமக்கும் ஒரு 50%க்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், புதிதாக சேர்கிறவர்கள், இவர்கள்லாம் கொஞ்சம் நம்பிக்கைக்குரியவராக உதயநிதியை பார்க்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ரைட் சார். இப்போ ஒரு புதிய இளைஞர்களுக்கு திமுகவில் உதயநிதியோட வருகையினால அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீர்திருத்தம் நடக்கும், புதுசாக இளைஞர்களுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் ஆல்ரெடி கட்சிக்காக உழைச்சவங்க, அவங்க சில ஒரு பக்கம் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த உள்ள குமரல் திமுகவிலேருந்தே
வெடிக்கக்கூடியதுன்னு நம்ம அப்பப்போ இல்லை, பார்க்கலாம். அது உள்ள குமுறல் கிடையாது. அவர்கள் நீண்ட காலமாக அதிகாரத்தை சுவைத்து விட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாங்க, மிக நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக மந்திரியாக இருந்திருக்காங்க. எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள் அதை விட்டுக் கொடுப்பதற்கு, அடுத்த தலைமுறைக்கு விட்டுக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு மனத்தடை இருக்கும். அந்த மனத்தடையை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள்லாம் இவ்வளோ காலம் உழைச்சோம் குமுறல் என்று சொல்வதுன்னா அது தொண்டர்களுக்கு தான் அது பொருந்தும். நீங்கள் எந்த அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அதிகார அமைப்பாக வந்தாலும் அதில் ஒரு சில நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தான் நேரடி பலன் பெற முடியும். மீதம் இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் என்பவர்கள் ஒரு தார்மீக அடிப்படையிலே ஆதரவை வழங்கக்கூடியவர்களாக அப்படிதான் இருக்க முடியுமே தவிர நேரடி பயனாளிகளாக ஒரு அரசியல் கட்சியில் எல்லாருமே இருக்க முடியாது. அதான் யதார்த்தம், களம் யதார்த்தம். அதனால மூத்தவர்கள் என்பவர்கள் இளையவர்களுக்கு வழிவிடுவது என்பது இயல்பாகவே இங்கு இல்லை. ஆனால் இப்போ மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிவிடுறது இயல்பா இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க. பட் இளைஞர்களுடைய அந்த வருகை, இளையவர்களுடைய அந்த வருகைங்கிறது அது ஒரு ஜனநாயகபூர்வமான வருகையாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விமர்சனத்தை மூத்தவர்களே வைக்கிறாங்களே. அது சில இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நடந்துருது அப்படிங்கிற ஒரு இல்லை. அதாவது எப்படின்னா, ஜனநாயக பூர்வமாக வர்றது தான் சரியானது. ஆனால் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, புதியவர்கள் வருகை என்பதும் கூட ஒரு ஆள் திமுகவை பொறுத்தவரையில் நீங்கள் நேரடியாக தலைமையை பார்த்து ஒரு பொறுப்பு வாங்கவே முடியாது. திமுகவில் அங்கே இருக்கக்கூடிய கிளை செயலாளர் ஒப்புதல் கொடுத்து ஒன்றிய செயலாளர் கடிதம் அனுப்பி எப்படி விஓட்ட கையெழுத்து வாங்கி ஆர்ஐட்ட கையெழுத்து வாங்கி தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரோ அவங்களுக்கு, அதே மாதிரி தான் திமுகவுடைய அமைப்பு. திமுகவில் நீங்கள் நேரடியாக பணிச்சுன்னு யாரும் வரவே முடியாது. கட்சியினுடைய தலைமை விரும்பினால் கூட அந்த மாவட்டத்தில் அவரை பற்றி விசாரிப்பாங்க. அந்த கட்சியில் அவருக்கு என்ன நற்பெயர் இருக்கிறதா, ஏதாவது கெட்ட பேர் இருக்கா, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவர் மேலே வழக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கக்கூடிய நடைமுறை ஏறத்தாழ உண்டு இங்கே. அதனால் அப்படி திடீரென்று யாரையாவது ஒன்றை உருவாக்குகிற போது அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவான ஆட்களாக சில நேரம் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் வந்துவிடக்கூடும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனால் இந்த வருகை என்பது எல்லாமே செக் பண்ணி தான் அவங்க வழக்கமாக அனுமதிக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், நீங்கள் ஜென்ரல் பண்ணிட்டுருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதயநிதிக்கான இம்பார்ட்டன்ஸ் அவர் அந்த அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸே ஒரு ஜனநாயகபூர்வமான ப்ராசஸாக இல்லையே அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை எப்படி வைக்கிறாங்கன்னா, கடந்த காலத்தில் அதோடைய தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு எப்படி அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் இருந்துச்சு. அதுவும் ஒரு வாரிசு அரசு இருந்தாலும் பட் அந்த வாரிசு அரசுங்கிற டேரெக்டாக தெரியாத அளவில் அவருக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வச்சுருந்தனால அந்த ஸ்டெப்ஸை கடந்து வந்ததுனால ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் வழியில் இருந்துச்சு அப்படிங்கிற அளவு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. பட் இந்த மாதிரியான ப்ராசஸ் எந்த விதத்துலையும் உதயநிதி விஷயத்தில் ஸ்டாலின் பின்பற்றவே இல்லை அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது தொடக்க காலத்தில் கலைஞரின் விருப்பமாக இல்லை. அவர் எமர்ஜென்சி காலத்திலே புது மாப்பிள்ளையாக இருக்கும்போது புதிதாக திருமணம் முடித்த காலகட்டத்தில் அவரை சிறைப்பிடித்து கொண்டு போய் போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாக்கக்கூடியது, சிறை கொட்டடியிலே அவருக்கு சில சித்திரவதைகள் எல்லாருக்கும் எமர்ஜென்சி காலத்திலே பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக அவர் இருந்தார். எனவே அரசியலுக்கு அவரை கொண்டு வந்தது நெருக்கடி நிலை பிரகடனம் சார்ந்த அந்த எமர்ஜென்சி தான் அதுக்கு காரணமே தவிர நேரடியாக கலைஞர் கொண்டு வந்தார் நம்ம சொல்ல முடியாது. அதற்கு பின்பு அவருக்கும் அந்த அரசியல் ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறதுனால படிநிலையின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்தார். பின்னால் அவர் இளைஞரணியாக இருந்து அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, மேயராகி, உள்ளாட்சித்துறை அமைச்சராகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி அவர் மிக ஒரு 50 ஆண்டு கால அரசியல் என்கிற படிநிலையில் இருந்து அவர் முதலமைச்சராக வந்ததுனால எதிர்மறை கருத்துடையவர்களே கூட, மாற்று கருத்துடையவர்களே கூட ஸ்டாலினுக்கு என்று ஒரு உழைப்பு இருக்கிறது, நீண்ட கால உழைப்பு இருக்கிறது. அதனால் அவரை நம்ம வெறும் வாரிசு அரசியல் என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே பார்க்க முடியாது என்கிற விமர்சனத்தை அவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க. இது குறுகிய காலத்திலே நிகழ்கிறதே அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தாலும் இது ஒரு காலத்தின் தேவையாக அந்த கட்சிக்கு இருக்கிறது. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இதற்கு முன்னாடி இருக்கிற முதலமைச்சர்களை காமராஜருக்கு பிந்தைய அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா காமராஜர் ஒரு காந்தியின் தொடர்ச்சி, ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு சிறைக்கு போன ஒரு தியாகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அவர். அதற்கு பின்பு வந்த அரசியலிலே நீங்கள் சாதி, இடைநிலை சாதிகள் அல்லது ஆதிக்க சாதிகளுடைய அந்த பெரும்பான்மை சாதி என்று நம்ம சொல்லப்படுகிற சாதிகளுக்குள்ள இருந்து இயல்பாகவே முதலமைச்சர்கள் யாரும் வரலை. அது அண்ணாவிலே தொடங்கி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் யாருமே சாதி பெரும்பான்மை மிக்கவர்களாக யாரும் தோன்றலை. அதில் என்ன ஒரு நன்மை நடந்திருக்குன்னா, இப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய ஆதிக்க சாதியிலேருந்து வரலன்னா இப்போ ஜெயலலிதா யார், எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, எப்படி அது அந்த கிரைட்டீரியா சொல்றது பெரும்பான்மை சமூகங்களிலிருந்து வரவில்லை. அப்படி வேணா சொல்லுங்கன்னா, அது ஆதிக்கம் என்று சொல்றது இந்த இடத்துல பெரும்பான்மை சமூகங்களிலே இருந்து யாரும் முதலமைச்சராக வரல. அப்படி வராததனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு 1 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு இடைநிலை சாதியிலிருந்து ஒருவர் தலைவராக, இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவில் ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒருவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிற போது கவுண்டர் சமூகத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. என்னன்னா முக்குலத்தோர்கள்லாம் அதை பகையாக பார்த்தார்கள்ல.
இன்னொரு பெரும்பான்மை சாதி அதை ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? இந்த நிலைமை வந்து எம்ஜிஆருக்கு ஏற்படலை. ஏன்னா எம்ஜிஆர் வந்து நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அதனால இந்த சமூகத்துக்கு அவர் ஆதரவா நின்றாரு அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டு யாரும் சொல்ல முடியாது. அதே நிலைப்பாடு கொள்கை அரசியலை நிலைநாட்டிய அண்ணாவின் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை யாரும் வைக்கவே முடியாது. கலைஞர் மீதுமே கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறுபான்மை சமூகமாக சாதியாக இருக்கிற காரணத்தினால அவர் மீது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவானவர் இவர் அப்படிங்கிற முத்திரையை அவர்களால் குத்த முடியாது. அப்போ தமிழ்நாட்டு சூழல்ல பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் அல்லது பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர் ஒருவர் தலைவராக வருகிறார் என்றால் அந்த சமூகத்தை ஏற்காதவர்கள், ஒரு படையாட்சி வருகிறார் என்று சொன்னால் பட்டியல் இனத்தவர்கள் ஏற்க மறுப்பதை போல, அல்லது ஒரு பட்டியல் இன தலைவரை வந்து எவ்வளவு அறிவார்ந்த ஆளுமையாக அவர் இருந்தால் கூட இப்போ திருமாவளவன் போன்ற தலைவர்களால் பொது தலைவர்களாக மாற முடியாத அந்த நிலைமையை போல ஒரு சூழ்நிலை வராமல் போனதற்கு இயற்கையாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையிலே பெரும்பான்மை சமூகங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் போனது ஒரு சாதி முரண்களை கூர்தீட்டுவதற்கு நமக்கு உதவாமல் போனது ஒரு வைக்க சமூக நல்லிணக்கத்திற்கு நல்லது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது கலைஞர் குடும்பத்திலே இருந்து ஒருவர் தலைவராக வருவது என்பது பல்வேறு சமூகங்களினுடைய கூட்டமைப்பாக இருக்கிற இடத்திற்கு ஒரு நல்லிணக்கத்திற்கான வாய்ப்பாக அது மாறிவிடுகிறது. சரி, இப்போ நீங்கள் பார்க்குற பார்வை வந்து இந்த பார்வையை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துன்னு எனக்கு புரியல. 2024 காலகட்டத்தில் இப்போ இருக்கோம். ஜனநாயகனா என்ன, வலதுசாரி தன்மைனா என்ன, இடதுசாரி தன்மை என்ன, சோசியலிசம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப வந்துருச்சு. வேகமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. எப்படிப்பட்ட இந்த ஜனநாயக தன்மையிலையும் ஒரு வாரிசு அரசியலை இதன் பொருட்டு நியாயப்படுத்துறதுங்கிறது வந்து எந்த கருத்தின் அடிப்படையிலுமே அதை நியாயப்படுத்த முடியதில்லை. ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா இந்திய அளவில் ஜனநாயகம் காக்கப்படணும், தமிழ்நாட்டு அளவில் ஜனநாயகம் காக்கப்படணும், ஊடக ஜனநாயகம் காக்கப்படணும் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளே அது இருக்குதா அப்படின்ற விஷயமே அங்கே தலைமையிலே அடிபட்டு போகுது. இது எப்படி கான்ட்ரவர்சியாக இருக்குது? இது எப்படி வந்து பார்க்க முடியும்? அப்படி ஏற்றுக்கணும். வாரிசு அரசியலை மக்கள் வேண்டாம் என்று நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு வாக்காளர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? வாக்காளர்கள் நினைத்தால் ஒருவரை வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் இவர் தான் வந்து என்னுடைய மகனை நான் சட்டமன்றத்துக்கு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதை நிராகரித்து விட்டாலே அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. ஓகே, அவர் அரசியல் கட்சியில் வந்து அவர் முதன்மை பொறுப்புக்கே வர முடியாது. அப்போ மக்களிடத்துல தான் எல்லாருடைய குடுமையும் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா கலைஞருடைய இடத்துல இருந்து ஸ்டாலினை பார்ப்பது அல்லது ஸ்டாலினுடைய இடத்துல வந்து உதயநிதி இருக்கலாம் என்று நினைப்பதை ஒரு பாரம்பரியத்தை வந்து மதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்கனவே நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறது. ஆனால் இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு முடிவு, திணிக்கப்பட்ட தலைமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அதற்கு அங்கீகாரம் வழங்குறான். அவர் சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்படுகிற போது மக்கள் அதை ஏற்கிறான். மக்கள் ஏற்காத நிலைமை வருகிற போதுதான் வாரிசு அரசியலுங்கிறது நிராகரிக்கப்படுமே. ஆனால் இந்த முடிவை வந்து மக்கள் தான் எடுக்க வேண்டுமே தவிர கட்சி எடுக்காது. எப்பொழுது கட்சி தனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் குடும்பத்தில் இருந்தோ அல்லது தனக்கு வேண்டப்பட்டவர்கள்ட்ட இருந்தோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து மக்கள் அது வந்து அந்த கட்சியை வழிநடத்துவதற்கான தேவைகளை அவர் பூர்த்தி செய்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ வந்து மோடியை வந்து வட மாநில மக்கள் விரும்பி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் விரும்பியே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதாக மோடி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. விமர்சனங்கள் செய்ய தான் செய்கிறாங்க. திமுக காரங்களும் விமர்சனம் செய்கிறாங்க மோடியை. ஆனால் திமுக கட்சிக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி ஒரு வாரிசு அரசியல் நீங்கள் செய்கிறீங்களே அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றதாக எல்லாமே நியாயம்னு சொல்லிட்டு அதை நம்ம பேச முடியாமல் போகக்கூடாது. போக முடியாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற ஜனநாயக நாட்டில் பேச முடியாமல் போக முடியாது. எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்கிற ஒரு காரணத்தை வச்சே நீங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரின்ற ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அது எப்படி ஒரு வாதமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் வந்து என்னன்னா இப்போ மோடி என்கிற ஒப்பீட்டை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒப்பீட்ட அளவில் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஜனநாயகத்தை காக்கிற போரிலே வாரிசு அரசியல்ல இருந்து வந்த ராகுல் காந்தி ஜனநாயக போரிலே வந்து மக்கள் பக்கம் நிற்கிறாரா? வாரிசு அரசியல்ல இருந்து வராம சாமானியர்களில் ஒருவராகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லக்கூடிய மோடி ஜனநாயகத்தின் பாதையில் நிற்கிறாரா என்று நீங்க ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் நிற்கிறாரு. வாரிசு அரசியல்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா பேரை காப்பாற்றணும், அவங்க குடும்பத்தின் நற்பெயரை காப்பாற்றணும் என்கிற பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு கூடுதலாக இருக்கு. எனவே நேரு பாரம்பரியத்திலே இருந்து வருகிற ஒருவர் ஜனநாயக மாண்புகளை காக்க வேண்டிய கூடுதல் இமேஜ் அவருக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இவர்களுக்கு அந்த இமேஜே இல்லையே. சரி, இப்போ உங்கள் வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்ல எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து யார் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க? வாரிசு அரசியல் வந்து ராகுல் காந்தி தான் இருக்காருன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் இன்னைக்கு யார் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கான்னு நீங்கள் மோடி குறிப்பிடுறீங்களே. இந்த மோடி எங்கேருந்து உருவானார்னா ஜனசங்கத்திலிருந்து உருவானார். ஜனசங்கம் எங்கேருந்து உருவாச்சுன்னா இந்திரா காந்தியுடைய சர்வாதிகாரத்தில் தான் அது உருவாச்சு. ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையிலான இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு அரசியலுங்கிறது இந்த மோடி வதற்கான வருகைங்கிறது அங்கே தான் ஜேபியோட வருகையில் தான் இது ஆரம்பிக்குது. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சர்வாதிகாரம் இருந்துச்சு. அன்றைக்கு வந்து இன்றைக்கு இருக்க மோடின்ற பேரில் இருக்க சர்வாதிகாரம் ஒரு காலத்தில் இந்திரா காந்தின்ற பேரில் இருந்துச்சு.
அப்போ அன்றைக்கி வந்து இது அப்படியே காலம் மாறி இருந்துச்சு, இன்றைக்கி அது மாறி இருக்குது, அவ்வளோதான் விஷயம். காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் மாறி மாறி நடக்க தான் செய்யும் சார். ஆனால் இது எல்லாத்துக்கும் வாரிசு அரசியல் சரியான முடிவு நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் நான் கேட்குறேன். அது மோடியின் சர்வாதிகாரத்தையும் இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த சர்வாதிகாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பேசுறீங்க. ஆனால் சர்வாதிகாரத்தை வந்து நிலைநிறுத்திய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய இந்திரா காந்தி நான் வரலாற்றிலே மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அதிலே இருந்து வந்து தேர்தலில் தோற்று போனது மட்டுமல்ல, அது தவறு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். தன்னை அவர் திருத்தி கொண்டார். அவர் பிழைகளிலிருந்து, வரலாற்று பிழைகளிலிருந்து தன்னை திருத்தி கொண்டார். மோடி வந்து அப்படி வந்து சொன்னதாக வரலாறு இல்லை. தான் செய்கிற தவறுகளுக்கு அவர் எப்பொழுதுமே பொதுமக்களிடத்திலே வந்து வருத்தம் தெரிவித்த வழக்கமே அவருக்கு முதல்ல கிடையாது. அவர் தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டார். அதனால அவர்கள் ஜனசங்கத்திலிருந்து வருகிறார்களா, ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வருகிறார்களா, அல்லது ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறார்களா என்பது அல்ல. உதயநிதி திமுகவுக்கு இளைய தலைவராக வந்ததுனால சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தீமை இருக்கிறதா? அரசியல் என்ன, அதனால என்ன தீமை? ராகுல் காந்தி வந்து வாரிசு அரசியலிருந்து வந்ததுனால ஜனநாயகத்துக்கு ஏதாவது தீமை இருக்கிறதா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். மணிப்பூர் கலவரம் மாதிரி ஒரு கொடூரமான கலவரத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல வந்து இது போன்ற தலைவர்கள் இருந்திருக்கிறார்களா? கொடூரமான சம்பவங்கள், குஜராத் கலவரம் மாதிரியான இனக்கலவரத்தை தூண்டுகிற அரசியல்ல அவர்கள் எங்கேயாவது இருந்திருக்கிறார்களா? அப்படி கிடையாது. உதயநிதி வருகிறார்னா அவரிடத்துல அந்த கோட்பாட்டுக்கு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரா, அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவர் அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனாலேயே போற்றுவது எவ்வளவு நீங்க வந்து தவறுன்னு சொல்றீங்களா, அது மாதிரி அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனாலே அவரை நிராகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். அவர்கள் சரியான கோட்பாடை பின்பற்றுறாங்க, சரியாக தான் நடந்துக்கிறாங்க, அவங்க எதுவும் மக்கள் விரோதம் நடந்துக்கலாம்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. கட்சிக்குள்ள ஜனநாயகபூர்வமான அந்த வழியை, அந்த கதவை அடைச்சிட்டு அவர் தான் அங்கே நின்றுருக்காரு, அதுவே வந்து அவர் கோட்பாடு மீறின ஒரு செயல் தானே. அங்கேயே அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார். என்ன கேட்குறேன், திமுகவினுடைய பொதுக்குழுவில், செயற்குழுவில் யாராவது அவருக்கு மாற்று கருத்தை முன்வைத்திருக்கிறார்களா? இப்போ கடந்த காலங்களில் வைகோ என்கிற ஒருவர் வந்து நீங்கள் வந்து ஸ்டாலினை முதன்மைப்படுத்துகிறீர்கள், இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று கிளர்ந்து எழுந்து வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை வைகோ வந்து நடத்தினார் இல்லையா கடந்த காலத்தில். அது மாதிரி உள்கட்சியிலே ஒரு வெடிப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கருத்து வந்து பரிசீலனைக்குரியது. அப்படி ஒரு வெடிப்பு வராத போது வெளியிலிருந்து வரக்கூடிய குரல்கள் அப்படிங்கிறது ஒரு தேவையற்றதாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன வைகோட உதாரணத்தை எடுத்துக்கிட்டாவே, வைகோ அதன் பிறகு தன் பையன் துரை வைகோக்கு அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்னால கட்சி உடஞ்சு போனதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். பல நிர்வாகிகள் போகலங்க, பல நிர்வாகிகள் அரசியலை விட்டால் வேறு வழி இல்லை என்கிற இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்துட்டாருங்கிறத பார்க்கணும். எல்லா கட்சிகளுக்குமான பொது இலக்கணத்தை திமுக தலைவர் குடும்பத்துல மட்டும் பொருத்தி பார்ப்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப பாஜகவை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் வாரிசு அரசியல் இருக்கிறாங்க. பல முதலமைச்சர்கள் மகனா இருக்கிறவங்க பல பேர் வந்து அந்த வாரிசு அரசியல்ல வந்து இருக்கிறாங்க. அவர்கள் மீதெல்லாம் விமர்சனம் வைக்காம, இப்ப சமீபத்தில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வாரிசு அரசியல் நான் ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரு. பக்கத்துல யார் நின்றாருன்னா ஜி.கே. வாசன் நின்றாரு. இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன். இவங்கெல்லாம் வாரிசு அரசியல் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வர்றாங்க. காங்கிரஸ் குடும்பத்தில் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஜி.கே. வாசனை வந்து மூப்பனாருக்கு மகனா இல்லைன்னா என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? அப்ப சுத்தி எல்லா கட்சியிலையுமே நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதாக வாரிசு அரசியல் மாறிவிட்ட பின்பு திமுகவை மட்டும் குறிவைத்து வாரிசு அரசியல் என்று குற்றச்சாட்டு சொல்வது என்பது வலதுசாரிகளினுடைய ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லாருக்குமானது. எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் இருக்குல்ல. நீங்களே குறிப்பிட்டீங்க, மதிமுக வந்து அவ்வளவு காலம் வாரிசு அரசியலுக்கு எதிராக போராடினவர் மகனைத்தான் நம்புறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத கட்சி. அந்த கட்சி பெரும் தொண்டர்களை இழந்து விட்டது, வாக்கு சதவீதத்தை இழந்து விட்டது. எல்லாத்தையும் இழந்தாலும் அவர் நம்பிக்கைக்குரியவராக யாரை பார்க்கிறார்? தன் மகனைத்தான் பார்க்கிறார். அப்ப இதை வந்து தடுக்க முடியவில்லைன்னா அப்ப எந்த வாரிசு அரசியல் என்பது தோற்றுப்போன வாதம் என்பதற்கு வைகோவினுடைய முடிவே ஒரு காரணமா நான் பார்க்கிறேன். சரி, ரைட், ஓகே சார். வாரிசு அரசியலுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லா கட்சியிலும் பின்பற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறனால அது மக்கள் ஏற்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் முன் வைக்கிறீங்க. பட் ஜனநாயக நாட்டில் அதுக்கான ஸ்பேஸ் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் தார்மீக ரீதியான கருத்து அதுவாக தான் இருக்குது. பட் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது செகண்டரி விஷயம். இப்போ நான் அடுத்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ உதயநிதி வந்து இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பெற்று வளர்ந்து வந்திருக்கிறாரு. அவருக்கான சவால் என்னவாக இருக்குது? அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிடாமல் கலைஞர் வந்து ஸ்டாலின் அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு அவர் சில ப்ராசஸ் எடுத்துட்டார். பட் ஸ்டாலின் வந்து உதயநிதி விஷயத்தை அவர் வேகமாக காட்டாருன்னு பார்க்குறோம். இவ்வளோ வேகமாக போகக்கூடிய உதயநிதி அவர்கள் இந்த கட்சி நடத்தக்கூடிய கேலிபர் அவருக்கு இன்னும் பெற்றிருக்கிறாரா? ஒரு வளர்ந்த தலைவராக இருக்கிறாரா? அவர் அரசியல் செய்யக்கூடிய அந்த விதம் எப்படி இருக்குது? அவரோட தன்மைகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவர் இதுவரைக்கும் வந்து சக கட்சிக்காரர்களோடு நடந்து கொள்வது என்பது ஒரு தோழமை பண்போட, ஒரு நட்பு சக்தியை போல தான் எல்லாரோடையும் நடந்து கொள்கிறார். அவருக்கு வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் எந்த தலைக்கணமோ கர்வமோ யாரையும் அவமதிப்பது அந்த மாதிரியான பண்புகள் எதுவும் அவரிடத்துல இல்லை. அவர் தன்னை ரொம்ப உயர்வாக கருதி கொள்கிற மனநிலை கூட அவரிடத்துல இல்லை. அவர் இயல்பாக ஒரு தொண்டனை போல
செயல்படுறாரு, எல்லா கள அரசியல் செயல்பாட்டிலையும் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிறத அருகில் இருப்பவர்கள் அவங்க எல்லாருமே அதை வந்து மகிழ்ச்சியோட பார்க்குறாங்க. அது வந்து அவருடைய ப்ளஸ். மைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு அமைப்பு அதிகாரத்தில் இருக்கிற போது எல்லாருமே துணை நிற்பார்கள். கடந்த காலத்தில் அதிமுக என்கிற கட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஓபிஎஸ் முரண்படவில்லை, உடன்பாடாக தான் இருந்தாங்க. அதிகாரமற்ற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒருவர் கை நீட்டி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை திமுக வந்து அதிகாரத்தை இழக்கக்கூடிய நாட்கள் வரும் நாட்களிலே எதிர்காலத்திலே உருவானால் அன்றைக்கு அவர் எப்படி கட்சியை நடத்துகிறார், அன்றைக்கு எப்படி அவர் போராட்ட அரசியலை நடத்துகிறார், அன்றைக்கு எப்படி மக்கள் பிரச்சனையை அவர் கைக்கொள்கிறார் என்பதை பொறுத்துதான் அவருடைய தலைமை பண்பு இறுதி செய்யப்படுமே தவிர, இப்போது அதிகாரத்தின் நிழலில் இருக்கும் பட்சத்தில் இதை வைத்துக்கொண்டு ஒருவருடைய ஆளுமையை 100% எடை போட முடியாது. ஆனால் இப்போது அவருக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புக்குள்ளாக அவர் தன்னை நிரூபிக்கிற முயற்சியில தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கிறார். கருத்தியலாகவும் அவர் வந்து சனாதன எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை பேசக்கூடியவராகவும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவராகவும், கள செயல்பாட்டில் ஒரு நீட் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்களில் போய் ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலேயுமே அவர் எல்லாத்தையுமே கண்காணிக்கக்கூடியவராக, அந்த பிரச்சனைகளுக்கு மிக அருகில், அதாவது அணுகக்கூடியதில் ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய ஒரு இடத்திலே வந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போறார். உதாரணத்துக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலிலே வந்து அவருக்காக பிரச்சாரம் செய்தவர்களை ஒவ்வொரு தனி நபராக போய் பார்த்தார், பல பேரை போய் பார்த்தார், அதற்காக பிரச்சாரம் செய்தவர்களை போய் பார்த்தார். அதனால அவரிடத்தில் ஒரு எளிமை, ஒரு பணிவு, ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு அரசியல் அவரிடத்தில் இருக்கிறது. ஆளுமையாக தன்னை முழுமையாக நிரூபிப்பதற்கு காலம்தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். ஒருவேளை அதிகாரமற்ற காலகட்டங்களிலே அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதை வைத்துதான் அவருடைய ஆளுமை இறுதி செய்ய முடியுமே தவிர, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 5க்கு 3 பழுதில்லை என்று சொல்வதை போல இப்பொழுதுக்கு அவருக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை அவர் ஓரளவுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் திமுக தலைமையாக அவர் உருவாகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து திமுகவுக்கு போட்டியாக புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை விஜய் ஆரம்பித்து அவரும் தன்னோட அரசியல் பயணத்தை துவங்குறாரு. உதயநிதி விசஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியல் களம் அமையுமா? அவருக்கு ஒரு டஃப்பாக இருப்பாரா? இந்த ரெண்டு லீடரையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் தமிழ்நாட்டு அரசியல் பாதை எந்த திசையிலே போகும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து கொண்டு திராவிட இயக்கத்தை எதிர்க்காமல் அந்த சித்தாந்தத்தை ஏற்கிறேன், ஆனால் திமுகவை மட்டும் நான் ஏற்கவில்லை என்று சொல்வது ஏறத்தாழ எம்ஜிஆர் ஃபார்முலா தான். அது தலைமையை ஏற்க மாட்டேன், நான் திராவிட கோட்பாடை ஏற்கிறேன் என்கிற ஒரு இடத்திலே அவர் நிற்கிறார். ஆனால் இவருக்கும் உதயநிதிக்கும் விஜய்க்குமான ஒப்பீட்டை நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஏற்கனவே கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சிக்குள்ள இலகுவாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உதயநிதிக்கு இருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சிக்கு பல நகர் கழகங்கள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள், பல வகையான நிர்வாக கமிட்டிகள் அதுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அதை முறையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான கட்டமைப்பு வந்து திமுகவில் ஏற்கனவே உதயநிதிக்கு இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு எவ்வளவு வசீகரம் இருந்தாலும், எல்லாராலும் அறியப்பட்டவராக அவர் இருந்தாலும், அவருடைய கட்டமைப்பு என்பது இனிமேதான் உருவாக்கப்பட வேண்டிய இடத்துல தான் விஜய் இருக்கிறார். எனவே அவர் கட்டமைப்பை முழுமையாக உருவாக்கிவிட்டு இவரை எதிர்கொண்டால் 2 பேருக்கு சமமான போட்டியாக அது பார்க்கப்படும். இப்போதைக்கு வந்து கட்டமைப்பு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன, அவருடைய வளர்ச்சி என்ன என்பது அவருக்கு இருக்கக்கூடிய சவால். எனவே 2 பேரையும் சமப்படுத்துவதற்கான காலம் வருமா என்று இப்போது நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதனால 2 பேருக்குமே சவால்கள் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இல்லை சார், விரிவான உரையாடல். இந்த அரசியல் எதை நோக்கி நகர்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார்.